अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिहिल अमीन व अला आलिहि व अस्हाबिहि अजमाइन अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़ी कलामिहिल क़दीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम इन्ना नहनु नुहयिल मौता व नक्तुबु मा क़द्दमू व आसारहुम व कुल्ल शैइन अहसैनाहु फ़ी इमामिम मुबीन சதகல்லாஹுல் அதீம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான கருணையினால் இன்றைய அமல்களை நிறைவு செய்துவிட்டு நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் நாம் நோற்ற நோன்புகளை, நாம் செய்த துஆக்களை, நாம் நிறைவேற்றிய நல்லமல்களை எல்லாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதற்கு அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் அங்கீகாரம் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய தினம் நாம் தராவீஹ் தொழுகையிலே ஓதிய பகுதிகள் சூரா யாசீனிலிருந்து ஒரு வசனத்தை, அதனுடைய கருத்தை சிந்திப்பதற்காக நாம் இங்கே இப்போது இருந்து கொண்டிருக்கிறோம். சூரா யாசீனுடைய 11வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌத்தா, நிச்சயமாக நாமே இறந்து போனவர்களை மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்புவோம். வனக்துபு மா கத்தமு, அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எதை முன்கூட்டி அனுப்பி வைத்தார்களோ அந்த செயல்பாடுகளை, அது நற்செயலோ தீமையோ, அதையெல்லாம் நாம் எழுதி பதிவு செய்திருக்கிறோம். வ ஆசாரஹும், தமக்கு பிறகு அவர்கள் விட்டு சென்ற தடயங்களையும் நாம் பதிவு செய்கிறோம். அவர்கள் இந்த உலகத்தில் வாழும்போது எதை செய்து அனுப்பி வைத்தார்களோ அதையும் பதிவு செய்கிறோம். இந்த உலகத்தை விட்டு போனதற்கு பிறகு என்ன பதிவுகளை இங்கே விட்டு போனார்களோ, என்ன தடயங்களை இந்த உலகத்தில் விட்டு போனார்களோ அதையும் நாம் பதிவு செய்கிறோம். இது என்ன பிரமாதம்! வ குல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு ஃபீ இமாமின் முபீன், எல்லா விஷயத்தையும் மூல ஏடாக இருக்கக்கூடிய, தெளிவான மூல ஏடாக இருக்கக்கூடிய லவ்ஹுல் மஹ்ஃபூதில் நாம் தெளிவாக எழுதி வைத்துள்ளோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். நாளை மறுமையில் மீண்டும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் நாம் அல்லாஹ்விடத்தில் கணக்கு கொடுக்க வேண்டியவர்கள். அதற்கு ஏதுவாக அல்லாஹ் இங்கே நாம் செய்த செயல்களை எல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கிறான். நாம் செய்த செயல்களை மட்டுமல்ல, நாம் செய்த செயல்களினால் ஏற்படக்கூடிய விளைவுகள், அந்த விளைவுகள் ஏற்படுத்தக்கூடிய தடயங்கள், அதையும் அல்லாஹ் பதிவு செய்கிறான் அப்படின்னு சொல்றதுதான் இந்த வசனத்தினுடைய நோக்கம். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னா, ஒரு மனிதர் ஒரு செயல் செய்கிறார், ஒரு அமல்னு வச்சுக்கங்க, அது நல்ல அமலோ தீய அமலோ, இந்த உலகத்தில் அவர் செய்து கொண்டிருக்கும் போது அதை அல்லாஹ் பதிவு செய்கிறான். இது நேரடியாக அவர் செய்த அமல். ஆனால் அதை மட்டும் அல்லாஹ் பதிவு செய்வதில்லை, அந்த மனிதருடைய வேறு சில முன்னுதாரணமான செயல்கள் இருக்கும். உதாரணமாக, அவர் ஒரு செயலை செய்திருப்பார். அவர் இந்த உலகத்தை விட்டு மரித்ததற்கு பிறகும் அவரை பார்த்து பல பேர் அந்த செயலை செய்வார்கள், அல்லது அவர் காட்டிய வழிகாட்டல் மூலம் அந்த செயலை செய்து கொண்டிருப்பார்கள். அந்த மாதிரியான விஷயங்களையும் அல்லாஹ் இவருடைய கணக்கில் பதிவு செய்து கொண்டே இருப்பான். இப்போ இந்த வகையில் இந்த வசனத்தினுடைய கருத்து நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, இந்த உலகத்தில் ஒரு மனிதர் நேரடியாகவும் நற்செயல்கள் செய்ய வேண்டும், பிறர் நற்செயல்கள் செய்வதற்கு நாம் இந்த உலகத்தில் காரணமாகவும் திகழ வேண்டும். அப்படி காரணமாக திகழும் போது அதையும் அல்லாஹ் நம் கணக்கில் என்ன செய்து கொண்டிருக்கிறான், பதிவு செய்து கொண்டே இருக்கிறான். அப்படிங்கிற செய்தியை தான் இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். நம்மெல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ் தான். ஒரு மனிதர் இந்த உலகத்தை விட்டு இறந்து போய்விட்டால் அவரை கபருக்கு எடுத்து செல்லுவார்கள்.
உறவுகள் எல்லாம் போவார்கள், எல்லாரும் போவாங்க. ஆனால் எல்லாருமே திரும்ப வந்துடுவாங்க. அவருடன் இருக்க போவது அவருடைய செயல் மட்டும்தான் இருக்கும், அவருடைய அமல் மட்டும்தான் அவருடன் இருக்க போகிறது. சரி, அந்த அமல் இருக்கிறது, அது ஒண்ணு. அந்த அமல் இந்த உலகத்தில் அவருடைய உயிர் பிரிவதோடு முற்று பெற்று விடுகிறது. அதற்கு பிறகு புதிதாக அவர் எந்த அமலையும் செய்ய முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த உலகத்தில் வேறு செயல்கள் செய்வதற்கு அவர் காரணமாக இருந்துவிட்டு போனால், அவர் கண்மூடியதற்கு பிறகும் அவருடைய கபரை நோக்கி அந்த செயல்கள் அணிவகுத்து கொண்டே இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியார் இறந்து போய்விட்டால் அவருடைய அமல் அத்துடன் நின்று விடுகின்றன, அதோடு முற்று பெற்று விடுகிறது. ஆனால் 3 விஷயங்கள் மட்டும் முற்று பெறுவதில்லை. ஒன்று, இல்லா மின் சதக்கத்தின் ஜாரியா, அவர் செய்துவிட்டு போன நிலையான தர்மம். நிலையான தர்மம்னா என்ன அர்த்தம்? அவர் இந்த உலகத்தில் வாழும்போது தர்ம காரியங்களுக்கு சில விஷயங்களை எழுதி விட்டு போனார். இப்போ உதாரணம் இப்படி வச்சுக்கங்களேன், ஒரு கபருஸ்தானை எழுதி கொடுத்து விட்டு போயிட்டார், அல்லது ஒரு பள்ளிவாசல் கட்டி கொடுத்துட்டு போயிட்டார், அல்லது ஒரு நூலகத்தை ஏற்பாடு செய்து விட்டு போய்விட்டார், அல்லது நூல்கள் பதிப்பு செய்வதற்கு அவர் ஒரு வக்ஃப் செஞ்சுட்டு போயிருக்கிறார், அதிலிருந்து வரக்கூடிய வருமானங்களை எடுத்து நல்ல நல்ல நூல்களை உருவாக்குவதற்கு மக்கள் செலவு செய்கிறார்கள். இந்த மாதிரி வச்சுக்கங்க. அதே மாதிரி அவர் ஒரு கிணறு கெடுத்து விட்டு போயிருக்கிறார், அல்லது ஒரு ஓவர் டேங்க் ஒன்று கட்டி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அவர் கண்மூடியதற்கு பிறகும் அதெல்லாம் பயன் கொடுத்து கொண்டே இருக்கின்றன, மக்கள் பயனடைந்து கொண்டே இருக்கிறார்கள் என்றாலும் இதிலிருந்து அவருக்கு நன்மைகள் போய்கொண்டே இருக்கும். இப்போ உட்கார்ந்து அவர் அமல் செய்யல, ஆனால் இப்பொழுது நடப்பதற்கு அவர் ஹயாத்தோடு இருக்கும்போது காரணமாகிவிட்டு போய்விட்டார். அருமையான தோழர்களே, இங்க நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னா, நாம் இந்த உலகத்தில் வாழும்போது செய்கின்ற அமலில் கவனம் செலுத்துவது என்பது ஒன்று. ஆனால் மரணத்துக்கு பிறகும் நம்மிடம் தொடர்ந்து வரக்கூடிய அந்த மாதிரியான அமல்களிலும் நாம் வாழும்போதே கவனம் செலுத்த வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. நான் நேற்று ஏற்கனவே சொன்னேன், நாளை மறுமையில் நன்மைகளுக்காக யாரிடத்திலையும் நாம் கையேந்த முடியாது. பெற்ற தாயிடத்தில் கேட்டால் தரமாட்டார், பெற்ற பிள்ளைகளிடத்தில் கேட்டால் தரமாட்டார்கள். யாருமே அவரவர்களுக்கு ஒரு நன்மை கிடைப்பதுதான் மிகப்பெரிய ஒரு சாதனையாக நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அந்த மாதிரியான நேரங்களில் நம்முடைய கணக்கில் இந்த மாதிரியான நற்செயல்கள் வருவது என்பது அது மிக முக்கியமான ஒன்று. அதனால் உலகத்தில் வாழும்போது நாம் எப்படி நல்ல செயல்களை செய்கிறோமோ அதோடு சேர்த்து முன்னுதாரணமான செயல்களையும் செய்வதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். முன்னுதாரணமான செயல்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மை பார்த்து பல பேர் அந்த நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். ஒரு நல்ல காரியம் நடப்பதற்கு நாம் காரணமாக இருந்து விட்டால், நம்மை பார்த்து யாரெல்லாம் அந்த நல்ல காரியங்களை செய்கிறார்களோ அவர்களுடைய பங்கில், அவர்களுடைய நன்மையில் ஒரு பகுதி நமக்கு வந்து கொண்டே இருக்கும். அவங்களுக்கும் அந்த நன்மை போய்கிட்டே இருக்கும். இதனால அவருடைய நன்மை எதுவும் குறைந்து விடுவதில்லை. ஒரு ஹதீஸ் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு நாள் நண்பகல் நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல் இருக்கிறாங்க, சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்போ ஒரு கூட்டம் பள்ளிவாசலுக்குள்ளே வருகிறார்கள். வரக்கூடிய கூட்டம் எப்படி வருகிறார்கள் என்றால், கந்தல் ஆடையை அணிந்திருக்கிறார்கள். அங்கங்க ஓட்ட கிழிசெல்லாம் இருக்குது. யாருடைய காலையும் செருப்பு இல்லை. அவர்கள் கிட்டத்தட்ட அவர்கள் உடை உடுத்தி இருந்தாலும் நிர்வாணமான ஒரு தோற்றத்தில் தான் இருந்தாங்க. அந்த அளவுக்கு மிக குறைவான ஆடைகள் தான் போட்டிருந்தார்கள். போட்டிருந்த 1-2 ஆடை கூட கிழிசல் உள்ளது. அவங்க எல்லாரும் முதற் கூட்டத்தை சார்ந்தவர்கள் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பார்த்த உடனே அப்படி மனசு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, முகமே மாறி போச்சு. ஏன்னா இவ்வளவு ஏழ்மையாக இருக்கிறார்கள், ஒழுங்காக உடுத்தக்கூட வசதி இல்லை, ஒழுங்காக உண்ணக்கூட வசதி இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்த உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படியே மனசுல கருணை பிறந்து விட்டது. உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு, பிலால் வாங்க சொல்லுங்க, லுஹர் தொழுகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு லுஹர் தொழுது முடிச்சாங்க. முடிச்ச உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பர்ல ஏறி மக்களுக்கு ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையினுடைய தொடக்கத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா ஐயுஹன்னா சுத்தகு ரப்பக்குமுல்லதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா என்று சொல்லக்கூடிய இந்த வசனத்தை ஓதினார்கள். மனிதர்களே, நீங்கள் உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள்,
அவன்தான் உங்களை ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்தான், ஒரே உயிரிலிருந்து படைத்தான். அந்த ஒரு உயிரிலிருந்து தான் அதனுடைய ஜோடியை அல்லாஹ் படைத்து அந்த ஒரு தம்பதிகளிடமிருந்து தான் இந்த உலகத்தில் ஆண்களாகவும் பெண்களாகவும் அல்லாஹ் பல்கி பெருகச் செய்தான் அப்படிங்கிற அந்த வசனத்தை ஓதுனாங்க. அந்த வசனம் எதை சுட்டி காட்டுச்சுன்னு சொன்னா, நாம் எல்லாரும் ஒரு தாய் மக்கள், எல்லாரும் ஒன்றுபட்டவர்கள், ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ள வேண்டியவர்கள். நம்முடைய ஆதி தந்தை ஒருவர் தான், ஆதி தாய் ஒருவர் தான், அவரிடமிருந்து தான் நாம் பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிற அந்த சகோதரத்துவ வாஞ்சையை சஹாபாக்களுக்கு ஊட்டுவதற்காக குத்துபாவுடைய ஆரம்பத்தில் இந்த வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினாங்க. அதுக்கு பிறகு அடுத்து இன்னொரு வசனத்தை ஓதுனாங்க. யா ஐயுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வல் தன்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகத். இறை நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்களில் ஒவ்வொருவரும் நாளை மறுமை நாளுக்காக எந்த செயலை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்பதை கவனித்துக் கொள்ளட்டும். எந்த அமலை நீங்க மறுமைக்கு அனுப்ப போறீங்கிறத ஒவ்வொருத்தரும் கவனிச்சுக்கங்க அப்படிங்கிற அந்த கருத்துப்பட அந்த வசனத்தையும் ஓதினார்கள். ஓதி முடித்துவிட்டு மக்கள்கிட்ட மறுமை நாளுக்காக அமல் செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வத்தையும், அதே சமயத்தில் ஒன்றுபட்ட மக்கள் இல்லாதவர்களுக்கு நாம் உதவ வேண்டும் என்கின்ற அந்த சகோதரத்துவ வாஞ்சையையும் ஏற்படுத்தி விட்டு அதுக்கு பிறகு சொன்னாங்க, உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை நீங்க கொண்டு வாங்க. அவர் கையில் வைத்திருக்கக்கூடிய தீனார் பொற்காசுகளாக இருக்கட்டும், தங்க காசுகளாக இருக்கட்டும், வெள்ளிக்காசுகளாக இருக்கட்டும், அல்லது உணவுப் பொருளாக இருக்கக்கூடிய கோதுமையாக இருக்கட்டும், பேரிச்சம்பளமாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், என்ன இருக்க வீட்டில் உங்களால என்ன வசதி இருக்குதோ அதை ஃபுல்லா நீங்க கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடித்தார்கள். உடனே சஹாபாக்கள் போனாங்க. முதல்ல ஒரு அன்சாரி சஹாபி தான் வந்தார். வரும்போது அவர் என்ன செஞ்சாருன்னா, கையில ஒரு பை நிறைய சாமான் கொண்டு வந்தார். காத தஜுசு அன்ஹு, அவரால் தூக்க முடியவில்லை. தடுமாறி தடுமாறி அந்த பையை தூக்கிட்டு வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காட்சியை பார்த்த உடனே சந்தோஷப்பட்டாங்க. நாம உதவி செய்யணும்னு சொன்ன உடனே பரவாயில்ல, எல்லாருக்கும் முன்னால முன்னுதாரணமாக சுமக்க முடியாத அளவுக்கு தூக்கிட்டு வர்றாரு இவர் அப்படின்னு சொல்லி அவரை பார்த்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் அப்படியே புன்முறுவல் பூத்தது. அவர் கொண்டு வந்து பள்ளிவாசலுக்கு நடுவில் தன்னுடைய பொருளை கொண்டு வந்து கொட்டினார். அதை பார்த்துட்டு சஹாபாக்கள் ஒவ்வொருத்தராக அவர்களால் என்னென்ன முடிந்ததோ அதை ஃபுல்லாக கொண்டு வந்து கொட்டினாங்க. ஒரு பக்கம் உணவுப் பொருள் ஒரு குவியல், இன்னொரு பக்கம் உடைகள் இன்னொரு குவியல், 2 குவியல் அங்கே குவிந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. சொன்ன உடனே கொண்டு வந்துட்டாங்களே அப்படின்ட்டு. இப்போ முதல்ல கொண்டு வந்தார்ல ஒரு அன்சாரி சஹாபி, அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போற்றி புகழும் முகமாக, அதை அப்ரிசியேட் பண்ணும் முகமாக பெருமானார் சொன்னார்கள், மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனத்தன் ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா. இஸ்லாத்தில் யார் ஒரு முன்னுதாரணமான செயலை செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த அமல் அந்த நன்மை கிடைக்கும். அவரை பார்த்து யாரெல்லாம் அந்த செயலை செய்கிறார்களோ அவர்களுடைய நன்மையும் இவருக்கு கிடைக்கும். அதனால அவரை பார்த்து செய்பவர்களுக்கு நன்மை கிடைக்காதுன்னு அர்த்தம் இல்லை, அவங்களுக்கு அவங்க செஞ்ச நன்மை கிடைச்சிடும். அதுக்கு முன்னுதாரணமாக விளங்குறதுனால இவருக்கும் அதில் ஒரு பங்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் யார் இஸ்லாத்தில் ஒரு தீய நடைமுறையை உருவாக்குகிறாரோ, ஒரு தீமையான ஒரு விஷயத்திற்கு முன்னுதாரணமாக இருக்கிறாரோ அவருக்கு அந்த தண்டனை கிடைக்கும். அவரை பார்த்து யாரெல்லாம் அந்த தீமையை செய்கிறார்களோ அவர்களுடைய தீமையிலும் ஒரு பங்கு வந்து கொண்டே இருக்கும். இதனால அதை செஞ்சவங்களுடைய தீமை குறைஞ்சு போயிடாது, அதுவும் இருக்கும். அதுக்கு இவர் முன்னுதாரணமாக இருந்ததுனால இவருடைய கணக்கிலையும் அதனுடைய ஒரு பங்கு வந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னாங்க. அதனாலதான் ஒரு ஹதீஸ்ல இருக்குது, இந்த உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா கொலைகளிலும் ஒரு பங்கு குற்றம் என்பது ஆதமுடைய மகன் காபீலுக்கு போய்கொண்டே இருக்கிறதுன்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. அப்போ நல்ல செயல்களை நாம முன்னுதாரணமாக இருந்து நடத்தி காட்டினா அதை பார்த்து யாரெல்லாம் செய்கிறார்களோ, நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்க செய்யலாம், நம்ம நெருக்கமான உறவுக்காரங்க செய்யலாம், அல்லது நம்ம மஹல்லாவில் இருக்கிறவங்க செய்யலாம், நண்பர்கள் செய்யலாம், யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் அனைவருடைய நன்மை அவர்களுக்கும் நன்மை கிடைக்கும். அதற்கு முன்னுதாரணமாக இருந்ததனால நமக்கும் ஒரு பங்கு நன்மை இருந்து கொண்டே இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரியான செயல்களிலும் நாம் உலகத்தில் வாழும்போது அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். வெறும் நம்முடைய அமல் செஞ்சோம், அது எழுதி முடிஞ்சிருச்சு, அதோட நின்றுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது, அதுவும் செய்யணும். அதே மாதிரி நம்மை பார்த்து 4 பேர் நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய அளவுக்கு
நாம் இந்த உலகத்தில் நல்ல தடயங்களையும் நல்ல பதிவுகளையும் விட்டுவிட்டு செல்வதில் அதிகமான அக்கறை செலுத்த வேண்டும். இது மிக முக்கியமான ஒன்று என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குர்ஆன்ல அல்லாஹ் இன்னொரு ஆயத்துல சொல்லுவான், யுனப்பவுல் இன்சானு யௌமஇதின், நாளை மறுமையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் எடுத்துச் சொல்லப்படும் பிமா கத்தம வ அஹர், எதை இந்த உலகத்தில் அவன் முன்கூட்டி அனுப்பி வைத்தானோ அதையும் எடுத்துச் சொல்லப்படும், எதை இந்த உலகத்தில் அவன் விட்டு போனானோ அதையும் எடுத்துச் சொல்லப்படும். எப்பா, நீ உலகத்துல வாழும்போது இதை ஃபுல்லா அமல் செஞ்ச, இது வந்திருக்கு. அதே மாதிரி உலகத்துல சில விஷயங்களை விட்டுட்டு வந்த, அதை பார்த்து பல பேர் செஞ்சாங்க, அதுவும் உனக்கு வந்திருக்குது என்று நாளை மறுமையில் எடுத்துச் சொல்லப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகிறான். அந்த வகையில நூல் எழுதுவது, ஒருவர் சமூகத்திற்கு ஒரு நூலை கொடுத்தால், நல்ல அறிவுள்ள ஒரு நூலை கொடுத்தால், அந்த நூலை வைத்து பயன்பெறக்கூடிய எல்லோரும் எவ்வளவு நன்மை அடைவார்களோ அதில் ஒரு பகுதி எழுதியவருக்கு வந்து கிடைத்துக் கொண்டே இருக்கும். சஹீஹுல் புகாரின்னு சொல்றோம் நம்ம. அந்த சஹீஹுல் புகாரிலிருந்து ஒரு ஹதீஸை இன்னைக்கு ஒரு இடத்துல வாச்சாருன்னு வச்சுக்கோங்க, அந்த ஹதீஸை செயல்படுத்தும் போது அல்லது அந்த ஹதீஸை படிக்கும் போது அதில் கிடைக்கக்கூடிய நன்மையின் ஒரு பங்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு போய்கொண்டே இருக்கிறது. ஏன்னா முன்னுதாரணமான ஒரு வேலையை செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரியான விஷயங்களைத்தான் நாம் அடிக்கடி தேடி செய்ய வேண்டும். நாம செய்யற அமல்கள் சாதாரணமான விஷயம், அது 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 ரொம்ப முக்கியமானது தான். அதோடு சேர்த்து இந்த மாதிரி பல பேர் பயன்பெறக்கூடிய வகையில் உள்ள செயல்களை நாம் செய்ய வேண்டும், சேவைகளை நாம் செய்ய வேண்டும். அதுவும் நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஊட்டக்கூடிய விஷயங்களாக நாளை மறுமையில் வந்து நிற்கும் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் நூல் எழுதுறது, நூல் வெளிவருவதற்கு உதவி செய்வது, நூல் நிலையம் கட்டி கொடுப்பது, நூல்கள் வாங்கி கொடுப்பது, அதே மாதிரி கல்விக்கு உதவி செய்வது, கல்வி நிலையங்களை உருவாக்குவது, அதே மாதிரி சமூக கூடங்களை உருவாக்குவது, பள்ளிவாசல்களை உருவாக்குவது, அதே மாதிரி தண்ணீர் தொட்டிகள், தண்ணிக்கான ஏற்பாடு. அதில் சாதுபின் உபாதார அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தாய் இறந்து போய்விட்டார்கள், அவர்களுக்காக நான் சதக்கா செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், செய்ய முடியுமா என்று கேட்டார்கள். தாராளமாக செய்யலாம் அப்படின்னாங்க. இறந்து போன உங்களுடைய தாய்க்காக நீங்கள் சதக்கா செய்யலாம். சரி, எது மிகச்சிறந்த சதக்கா என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள், அஃதலு ஸதகத்தி ஸக்யுல் மா என்று சொன்னார்கள். தண்ணீர் இல்லாத பகுதிகளுக்கு, குடிநீர் இல்லாத பகுதிகளுக்கு குடிநீருக்கு ஏற்பாடு செய்து கொடுப்பது மிகப்பெரிய சிறந்த தர்மம் என்று சொன்னார்கள், ரொம்ப பெரிய தர்மம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்க ஒரு ஹதீஸ்ல கேள்விப்பட்டிருப்போம், ஒரு மனிதர் ரொம்ப தாகம் இருக்கு, தாங்க முடியாத தாகத்தில் பார்க்குறாரு, ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணத்துக்குள்ளே இறங்கிடுறார். இறங்கி தாகம் தீர தண்ணியை குடிச்சிட்டு மேலே ஏறி வர்றார். ஏறி வரும்போது பார்த்தா அந்த கிணத்தை சுற்றி ஒரு நாய் நின்று கொண்டிருக்கிறது. அந்த நாய்க்கு தண்ணீர் தவிக்கிறது, ஆனால் தண்ணி அதனால் குடிக்க முடியல. அந்த பக்கத்தில் இருக்கிற ஈர மண்ணை நக்கிக்கிட்டே இருக்குது. அப்ப பார்க்கிறார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நமக்கு ஏற்பட்ட அதே தாகம் தானே இந்த நாய்க்கு இப்போ ஏற்பட்டிருக்குது அப்படின்னு அவருடைய மனசு அப்படியே கசிந்து உருகி அவர் என்ன செய்யறாரு, மறுபடியும் அவர் உள்ளுக்குள்ள இறங்குறார். இறங்கி தான் அணிந்திருந்த காலுறையில் தண்ணீரை நிரப்பி அதை தன்னுடைய வாயால் கடித்து கொண்டு கிணற்றுக்கு மேலே ஏறி வந்து அந்த தண்ணீரை அந்த நாய்க்கு ஊற்றினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருடைய செயலின் மூலமாக அல்லாஹ் மகிழ்ச்சி அடைந்தான். அல்லாஹ் அந்த மனிதருக்கு நன்றி செலுத்தினான். எப்படி நன்றி செலுத்தினான்? அவருடைய பாவங்களை மன்னித்து நன்றி செலுத்தினான். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உயிரினங்களுக்கு உதவி செய்வதற்குமானா எங்களுக்கு நன்மை கிடைக்குமான்னு கேட்டாங்க. உயிரினங்களுக்கு உதவி செய்வதனால இல்லாமா எங்களுக்கு நன்மை கிடைக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி நினைக்காதீங்க, உயிருள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் நீங்கள் உதவி செய்வதனால் நன்மை நீங்கள் அடைய பெறுவீர்கள் என்று சொன்னார்கள். நல்லா கவனிக்கணும், தாகத்துக்கு தண்ணி கொடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு நாய்க்கு கொடுத்தாலும் அது மிகப்பெரிய நல்லறம், அது மிகப்பெரிய அறச்செயல். அது அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குடிநீர் இல்லாத பகுதிகளுக்கு குடிநீருக்கு ஏற்பாடு செய்வது என்பது தர்மங்களில் ஆகச் சிறந்தது என்று சொல்லி காட்டினாங்க. இப்ப நல்ல பாருங்க, ஒருத்தர் தன்னுடைய ஹயாத்து காலத்துல இந்த மாதிரி ஒரு இடத்துல ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார். அவர் கண் மூடிட்டார், அவர் போய் சேர்ந்துட்டார். ஆனால் அவர் ஏற்படுத்தி கொடுத்து விட்டு போன
அந்த தண்ணீர் தொட்டி இன்றைக்கும் இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த போர் இன்னைக்கு இயங்கிக்கிட்டு இருக்குது. அதிலிருந்து மக்கள் தண்ணீரை எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா இந்த மனிதர் கபூர்ல படுத்து தூங்கிட்டு இருப்பாரு, அவருடைய இயக்கம் ஒண்ணுமே இருக்காது. ஆனால் அவருடைய நன்மைகளுடைய பட்டியலில் வரவு போய்கொண்டே இருக்கும். நான் சொல்றது இதுதான். இந்த மாதிரியான அமல்கள்ல தயவு செய்து நாம் கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. எல்லாத்தையும் விட ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? உலகத்துல வெந்ததை சாப்பிட்டுட்டு விதி வந்தா செத்து போறது இருக்குது பார்த்தீங்களா, அது சாமானியர்கள் செய்யக்கூடிய வேலை. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த உலகத்தை விட்டு போகும்போது நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்பதற்கு ஒரு அடையாளத்தை விட்டு விட்டு போக வேண்டும். அதுதான் சாதனையாளர்களுடைய மூத்தாக இருக்கும். சாதனையாளர்கள் அப்படித்தான் செய்வார்கள். ஏதோ வாழ்ந்தோம், எல்லோரையும் போல வாழ்ந்தோம், உலகத்தில் அனுபவித்தோம், நன்மையை செஞ்சோம், போனோம், முடிச்சிட்டோம், அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு போயிடக்கூடாது. இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்ததற்கான அடையாளங்களை விட்டு விட்டு போக வேண்டும். நாம இறந்து போகும்போது நம்முடைய இடத்தை இட்டு நிரப்புவதற்கு ஆள் இல்லை என்று மக்கள் நினைக்க வேண்டும். அதற்காக மக்கள் கண்ணீர் சிந்த வேண்டும். ஆஹா, இருந்தாரே, இவ்வளவு பெரிய வேலை செஞ்சாரே இவரு, யார் இனிமே இந்த மாதிரி செய்ய போறா அப்படின்னு அவங்க என்ன செய்யணும்? உணரணும். அப்படியான உணர்த்துதலை உருவாக்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தில் நாம் அடையாளங்களை விட்டு விட்டு போவதில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். அதுதான் உண்மையிலே சரித்திர மௌத்தாக இருக்கும், சரித்திர இறப்பாக இருக்கும். நான் சாமானிய இறப்பை அடைவதா, சரித்திர இறப்பை அடைவதா? நாம் இறந்து போனதற்கு பிறகு நமக்காக சம்பந்தம் இல்லாதவர்கள் கண்ணீர் வடிக்க வேண்டும். சம்பந்தம் இல்லாதவர்கள், நம்ம பிள்ளைங்க கண்ணீர் வடிப்பாங்க, பொண்டாட்டி கண்ணீர் வடிப்பாங்க, வாப்பா அம்மா கண்ணீர் வடிப்பாங்க, அது வேற விஷயம். ஏன்னா ரத்த சொந்தம் இருக்குது. சம்பந்தம் இல்லாதவங்களும் கண்ணீர் வடிக்கணும் நமக்காக. அந்த மாதிரியான சரித்திர மௌத்தை அடைவதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய உண்மையான நோக்கமாக இருக்க வேண்டும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழும்போது ஒரு துஆ செய்தார்கள் என்று திருக்குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. வஜஅல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன். இறைவா, பிற்கால தலைமுறை மக்களிடத்திலே எனக்கு நிலையான நல்ல பெயரை ஏற்படுத்துவாயாக என்று கேட்டார்கள். பிற்கால மக்களிடத்திலே எனக்கு நல்ல பெயரை ஏற்படுத்து, நிலைக்கு செய் என்று சொன்னார்கள். நல்ல பெயரை ஏற்படுத்தினா எப்படி ஏற்படுத்த முடியும் அப்படின்னா, வாழும்போது அதற்கான சேவைகளை செய்துவிட்டு போனால்தான் அதை வைத்து பிற்கால மக்கள் என்ன செய்வார்கள்? யோசிப்பார்கள். இப்படி ஒரு ஆள் இருந்தாரு, இந்த வேலையை செஞ்சாரு. நாம் இன்னைக்கு பார்க்கிறோம் வரலாறுல ஒரு 40 வருடங்கள் வாழ்ந்தவர்கள், 35 வருடங்கள் வாழ்ந்தவர்கள் தான். ஆனால் சரித்திரத்தில் இன்றைக்கும் நினைவு கூறப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அவங்களுடைய இந்த உலக வாழ்க்கையினுடைய காலகட்டம் என்னவோ 30 வருஷம் தான், 35 வருஷம் தான். உலகம் அவங்கள சீக்கிரமா மறந்துருக்கணும். ஒரு 60 வருஷம் 70 வருஷம் வாழ்ந்தவங்களை கூட ஓரளவு ஞாபகம் வச்சுக்குவாங்க. 35 வயசுல ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா எப்படி ஞாபகம் வச்சுக்குவாங்க அவரை? அவருடன் வாழ்ந்தவர்கள் எல்லாம் ஒரு 30 வருஷத்துல காலியா போயிடுவாங்க, காணாம போயிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. அப்ப சீக்கிரம் மறக்கப்பட்டு விடுவார்கள் அவர்கள். ஆனாலும் கூட மறக்காமல் அப்படிப்பட்ட சாதனை மனிதர்களை இன்றைக்கும் மக்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு ஒருத்தர சொல்றேன். உமர் பின் அப்துல் அசீஸ், 2வது உமர் என்று சொல்லப்படக்கூடிய உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய நீதியான ஆட்சிக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தவர்கள். 40 வயசுல தான் இறந்து போனாங்க. ஆனால் அவர்கள் செய்த சேவைகளுக்காக இன்றைக்கும் வரலாற்றில் நாம் அவர்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறோம். அதே மாதிரி சீபவைஹி என்று சொல்லி ஒரு அறிஞர் இருந்தார். அரபி இலக்கணத்தை மிக இலகுவாக வடிவமைத்து கொடுத்தவர். அவர் அந்த துறையில் எழுதிய ஒரு நூல், அதுதான் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தது. அந்த மனுஷன் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது அவருடைய வயது 33 தான், 33 தான். ஆனால் இன்றைக்கும் அரபு இலக்கணத்துறையில் மறக்க முடியாத ஒரு மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம அவரை பத்தி பேசுறோம்ல, அப்ப பேசினா அவர் இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்ப அவர் ஹயாத்தோட இருக்கிற காலத்துல அவருக்கு இருந்த வாழ்க்கை என்பது ஒன்று என்று சொன்னால், அவர் மரணத்திற்கு பிறகும் அவர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்மோடு. இதுதான் உண்மையான வாழ்க்கைங்கிறது. அருமையான தோழர்களே, இந்த மாதிரி நாம் உலகத்தில் வாழ வேண்டும் என்கின்ற ஆசை ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அப்படின்னா நாம உலகத்தில் வாழும்போது ஒரு சாமானிய வாழ்க்கை வாழ்ந்து விட்டு போய்விடக்கூடாது. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்பதற்கான அடையாளத்தை விட்டு விட்டு போக வேண்டும்.
பொதுவாக மக்கள்கிட்ட ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துறது ரொம்ப விரும்புவாங்க மக்கள். நீ பார்த்துருக்கீங்களா? ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துறது ரொம்ப விரும்புவாங்க. ஏதாவது ஹில் பகுதிக்கு சுற்றுலா போனாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. அந்த மலையில் ஒரு கரித்துண்டு எடுத்து பேர் எழுதுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி குற்றாலம் அங்கங்கே போனாங்கன்னா ஏதாவது ஒரு மரங்களாக இருக்கும், அந்த மரத்தில் ஆணியை வச்சு என்ன செய்வாங்க, பேர் எழுதுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் இந்த மாதிரி பேரெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். நான் சொல்றது இப்படி இல்லை. நம்முடைய சேவைகளால் நம்முடைய பெயரை நிலைக்க வைத்து விட்டு போவது. நம்முடைய சேவைகளால் நம்முடைய பெயரை இந்த உலகத்தில் நிலைக்க வைத்து விட்டு போவது. அந்த மாதிரியான சூழ்நிலையை நாம் என்ன செய்ய வேண்டும், உருவாக்க வேண்டும். அதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அது உண்மையிலேயே நாம் இறந்ததற்கு பிறகும் நம்மை நோக்கி நன்மைகளை அலையலையாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய சாதனையாக அது இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒரு அறிஞர் சொல்கிறார், நீங்க எல்லாரையும் மாறி சாமானியமாக உலகத்தில் வாழ்ந்துவிட்டு போய்விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இந்த உலகத்திற்கு பாரமாக இருந்தீர்கள் என்று பொருள். நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போகும்போது இந்த உலகத்திற்கு நீங்கள் ஏதாவது ஒன்றை எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு போகணும். நீங்கள் சார்ந்த சமூகத்திற்கோ நீங்கள் சார்ந்த சமயத்திற்கோ அல்லது உங்களுடைய நாட்டுக்கோ நீங்கள் ஏதாவது ஒன்றை விட்டு விட்டு போக வேண்டும். கூடுதலாக ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு போகணும். அப்படி கொடுத்துட்டு போகலைன்னா நீங்க இந்த உலகத்தில் வாழ்ந்தது எக்ஸ்ட்ரா லக்கேஜ். பூமி உங்களை பாரமாக வைத்திருந்தது என்று பொருள். நாம் எல்லாம் பூமிக்கு பாரமாக வாழுகிறோமா அல்லது பூமிக்கு நாம் எதையாவது கொடுத்து விட்டு போக போறோமா? அடுத்த தலைமுறைக்கு ஏதாவது கொடுத்து விட்டு போக போறோமா? அல்லாஹ் சொல்றான், அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து விட்டு போனீர்கள் என்று சொன்னால் அது ஏற்படுத்தக்கூடிய நன்மைகளும் சேர்ந்து உங்கள் கணக்கில் வந்து கொண்டே இருக்கும். வனக்துபுமா கத்தமும் ஆசாரகும், நீங்கள் உலகத்தில் வாழும்போது செய்த நன்மைகளையும் பதிவு செய்வோம். நீங்கள் மரணத்திற்கு பிறகு இந்த உலகத்தில் நன்மைகள் நடப்பதற்கு காரணமாக இருந்து என்ன நன்மைகள் எல்லாம் செய்யப்படுகின்றனவோ அதுவும் உங்களுடைய கணக்கில் வரவு வைக்கப்படும் நல்லா சொல்றோம். அதனால தோழர்களே, இந்த அமலை பற்றி நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் நாம் அதிகமான அக்கறை செலுத்த வேண்டும். அப்படின்னா நாம தேடி தேடி என்ன செய்யணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை நாம் செய்வது, இதில் என்ன செய்ய வேண்டும், அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் செய்யலாங்களா? அல்லாஹு தாலா நம்மிடத்தில் அப்படிப்பட்ட ஒன்றை எதிர்பார்க்கிறான். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்முடைய மரணம் என்பது சரித்திர மரணமாக இருக்க வேண்டுமே ஒழிய சாமானிய மரணமாக இருக்கக்கூடாது. நம்முடைய இழப்பை மக்கள் உணர வேண்டும். அப்படியான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழும்போதுதான் நிச்சயமாக மக்களிடத்தில் நல்ல பதிவை நாம் உருவாக்க முடியும். அந்த பதிவின் மூலமாகத்தான் மக்கள் நம்மை பார்த்து முன்னுதாரணமான பல செயல்களை செய்வார்கள். அந்த காரணமாக இருந்த எல்லா விஷயங்களும் நம்முடைய நன்மைகளில் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். எல்லாம் வல்ல இறைவன் இப்படிப்பட்ட நன்மைகளிலும் அதிகமான கவனம் செலுத்தக்கூடிய நல்ல மனப்பாங்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. நாம் வாழ்ந்து முடித்ததற்கு பிறகும் இந்த உலகத்தில் நமக்கான நன்மைகள் வந்து சேருவதற்கு தோதுவான விஷயங்களை தேடி தேடி செய்யக்கூடிய நல்ல மனநிலையை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை சார்ந்த அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.